டெல்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல முக்கியமான நிகழ்வுகள் இருக்குது சார். காவிரி பிரச்சனை, அதன் பிறகு விவசாயிகளுடைய பிரச்சனை. இந்த பிரச்சனைலாம் மையப்படுத்தி பார்க்கும்போது தொடர்ச்சியாக இவங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தாங்க விவசாயத்தினுடைய சின்னமாகவே விவசாயி, கரும்பு விவசாயி சின்னதை நாங்கள் தாங்க வச்சுருக்கிறோம். அது அவங்களுக்கு ஒரு நேச்சுரலான ஒரு பாயிண்ட். இந்த சின்னம் கிடைச்சதுங்கிறது ஒரு இயற்கையான ஒரு நல்ல விஷயம் தான் அவங்களுக்கு. அந்த மக்களோடு போய் பயணிக்கணும்னு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறதுங்க அவங்களுக்கு ஒரு பை நேச்சர் அது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா மாறி இருக்குது. பரந்தூர் நீங்கள் இந்த ஆக்ஷன் எடுக்கலைன்னா நான் கோட்டையை நோக்கி நடப்பேன் அப்படின்னாரு புதிய கட்சி தலைவர் தாவேகா தலைவர் திரு விஜய். அவர் கோட்டையை நோக்கி நடக்கத்தான் வேணாம், வீட்டை விட்டு வெளில வந்தால் கூட வரமாட்டேங்கிறாரு. ஆனால் அந்த பகுதியில் அந்த மக்களோட தொடர்ச்சியாக ரூட் லெவலில் பயணிச்சுட்டு இருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி தான் இருக்கு. இப்போ விசாரிச்சு பாருங்க, அதிமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையில அந்த போன்ற இடங்கள்ல ஒரு கணிசமான ஒரு போட்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் நிரம்பவே இருக்குது. விவசாய பெருங்குடி மக்கள் மத்தியில் குறிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரியான பகுதிகளில் நாம் தமிழர் கட்சி ஒரு கணிசமான ஒரு வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கான ஒரு எதிர்பார்ப்புங்கிறது கூடி இருக்கிறது. அட் த சேம் டைம் அப்போ அந்த ஸ்டாண்ட் ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு பாருங்களா, அது ஒரு பெரிய விஷயம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுள்ள கட்சிக்கு என்ன நடக்கும், சாதிக்குமா சறுக்குமான்னு தலைப்புல பேட்டி நடத்துறாங்க, டிஸ்கஷன்ஸ் பண்றாங்கன்னா வரவேற்கணும் தானே நம்ம. ஏன்னா எந்தெந்த கட்சிகளுக்கெல்லாமோ வெளிச்சம் கிடைக்கிற போது இது போன்ற மக்கள் நலன் சார்ந்து பேசக்கூடிய அவங்க பண்ற அந்த நாம் தமிழர் தம்பிகள் பண்ற அவங்க உள்வாங்கின அரசியல் இருக்குல்ல, அது தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு அரசியல். பேரறிஞர் அண்ணா துவங்கின அரசியல் தமிழ் தேசிய அரசியல் தான். அவர் கையெழுத்து தமிழ் தேசிய அரசியல் தான். அவங்க ஸ்டிக்கரோ அல்லது பெயரோ வேணா திராவிடன்னு ஒட்டி வச்சுக்கலாம். மொழிப்போர் என்பதே ஒரு தமிழ் தேசிய எழுச்சி சார். எதுக்காக அதை பேச வரேன் அப்படின்னா, ஐடியாலஜிக்கல் டிஸ்கஷன்ஸை ஒரு பக்கம் சீமான் கிரியேட் பண்ணாலும் அவங்க தம்பிமார்கள் கிரவுண்ட் லெவலில் நிறைய வேலைகள் பார்க்குறாங்க. குறிப்பாக நான் சவுத் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் உதவியாளர் திரு அருள்மொழிவர்மன். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு, நீங்க? நல்லா இருக்கு சார். சமீபத்தில் டெல்டாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்னிறுத்தி நாம் தமிழர் பல முன்னெடுப்புகளை எடுத்திருந்ததை பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் திமுக போன 2021 டெல்டாவில் ஏகப்பட்ட தொகுதிகளை வென்றிருந்ததையும் பார்க்க முடியுது. அதிமுக கிட்டத்தட்ட நிராகரிச்சாங்கன்னே சொல்ல முடியுது. ஆனா இப்போ இந்த வருஷம் டெல்டாவை அதிகப்படியா பாதிச்ச ஒரு கட்சியா திமுக இருக்கு. ஸோ அந்த விஷயமும் மறுபுறம் ரெட்டிகள் போன்ற நிறுவனங்கள் டெல்டாவை குறிவைத்த சர்வேக்கள்ல போட்டி இப்போ அங்க அதிமுகவும் நாம் தமிழருமா தான் இருக்காங்க. திமுக அதிகப்படியான ஒரு அவதூறுகளையும் டெல்டா பகுதிகளில் இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு எதிரான பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்றதுனால திமுக அதிமுகன்ற போட்டி தான் அங்கே நிலவுதுன்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்லை, இப்போ டெல்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல முக்கியமான நிகழ்வுகள் இருக்குது சார். ஏன்னா அடிப்படையில் நீர் பிரச்சனை, காவிரி பிரச்சனை, அதன் பிறகு விவசாயிகளுடைய பிரச்சனை. இந்த பிரச்சனைலாம் மையப்படுத்தி பார்க்கும்போது தொடர்ச்சியாக இவங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தாங்க விவசாயத்தினுடைய சின்னமாகவே விவசாயி, கரும்பு விவசாயி சின்னதை நாங்கள் தாங்க வச்சுருக்கிறோம். அது அவங்களுக்கு ஒரு நேச்சுரலான ஒரு பாயிண்ட். அந்த சின்னம் கிடைச்சதுங்கிறது ஒரு இயற்கையான ஒரு நல்ல விஷயம் தான் அவங்களுக்கு. இரண்டாவது, இந்த கட்சி அடிப்படையில் மண் சார்ந்த அப்புறம் மக்கள் சார்ந்த அரசியலை மையப்படுத்தி கொண்டு போறதன் காரணமா இப்ப பாருங்களேன், இப்ப அண்மையில ஒரு முக்கியமான ஒரு மனிதருடைய நினைவு நாள் வந்துச்சு. நம்ம பெருசா யாரும் அரசாங்கம்லாம் எதுவும் கொண்டாடல, நம்மாழ்வார் நினைவு நாள் வந்துச்சு. இப்ப நம்மாழ்வார் போன்ற ஆட்கள் பாத்தீங்கன்னா இயற்கை வேளாண்மை சார்ந்து இயங்கின மனிதர்கள். அப்போ அப்படிப்பட்ட மனிதர்களை அடையாளப்படுத்தி அவரோட நினைவு நாளை நினைவு கூர்ந்து அந்த மக்களோடு போய் பயணிக்கணும்னு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறதுன்னு அவங்களுக்கு ஒரு பை நேச்சர் அது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா மாறி இருக்குது. அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுக சைடு, குறிப்பாக அதிமுக ஏன் நீங்கள் என்ன கேட்க வந்தீங்கன்னா, திமுக கிரவுண்டு இல்லாத மாதிரியும் அதிமுக ஸ்நாதகன் போகிற மாதிரி தானே சொன்னீங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அவருடைய ஆட்சி காலகட்டத்தில்
குறிப்பா இப்போ சீமான், இன்னைக்கு சீமான் அவர்களோ அல்லது மற்ற நபர்களோ எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல மிக கடுமையான வீரியமான போராட்டங்களை மேற்கொண்டாங்க. நெடுவாசல் பிரச்சனை, அப்புறம் ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடிய பிரச்சனை, இப்படி பல பிரச்சனை நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மிக கடுமை விமர்சனம் பண்ணும்போது என்ன பண்றதுன்னு தெரியாம விழித்துக்கிட்டு இருந்த நேரத்துல கொஞ்ச நாள் கழிச்சு எடப்பாடி கே பழனிசாமி என்ன பண்றாருன்னா, இந்த டெல்டா பகுதிகளில் வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்கள் அப்படின்னு அறிவிச்சார். அந்த அறிவிப்பு இருக்குல்ல, அந்த அறிவிப்பு வந்து உண்மையிலேயே வந்து மக்கள் மன்றத்துல ஒரு, அதுவும் குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்கள் மத்தியில ஒரு பேர் ஆதரவை வந்து திரட்டி கொடுத்தது திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு. எனவே அந்த ஒரு நன்றியையும் வந்து விவசாயிகள் பார்க்குறாங்க. இன்னொன்று, எடப்பாடியும் சீமானும் தான் அதிகமாக விவசாயத்தை பற்றி பேசுகிறாங்க இல்லையா? பேசிக்காவே எடப்பாடி வந்து ஒரு விவசாயி பேக்ரவுண்ட் வந்த ஒரு நபராக இருக்கிறாரு. இப்போ இவங்க யாருமே அந்த வயல்வெளிக்குள்ள கான்கிரீட் போட்டு நடக்கலை. ஐயா ஸ்டாலின் அவர்கள் நடந்த மாதிரி கான்கிரீட் போட்டு நடக்கலை. ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதநீர் கொடுத்தாங்கப்பா. அவருக்கு பதநீர் குடிக்கும்போது இனிப்பா இருக்கே, சக்கரை போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு. அதை எடப்பாடியோ இல்லை சீமானோ அன்புமணியோ கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த ரூட் லெவல்லேருந்து வந்த ஆட்கள், அடித்தட்டு நிலையிலிருந்து மேலே வந்த ஆட்கள் இவங்கெல்லாம். அப்போ அவங்களுக்கு அது தெரியுது. அப்போ நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு அதிமுகவோட பாமகவும் அலையன்ஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தினால அவங்களுக்கு அந்த விவசாயத்தினுடைய அந்த ஓட்டு வங்கி அப்படிங்கிறது வந்து கணிசமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி வந்து தொடர்ச்சியா விவசாயம் சார்ந்த பிரச்சனைகளை முன்னெடுக்கிறாங்க, பேசுறாங்க, அந்த மக்களுக்காக போராடுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்துக்கோங்களேன், அந்த பகுதியாக இல்லாமல் இருந்தாலுமே கூட இப்போ பரந்தூர் விமான நிலையம் இருக்குது. இந்த பரந்தூர் விமான நிலையம் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலகட்டத்தில் துவக்கப்பட்டுச்சு. அவங்க வந்து அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. திமுக என்ன சொன்னாங்க, அவங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் அதிமுக ஆட்சியில் இருக்கிற போது, நாங்கள் வந்தால் விவசாயியுடைய ஒப்புதல் இல்லாமல் நிலங்களை கையகப்படுத்த மாட்டோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட பாதி வேலையை முடிச்சுட்டாங்க. பரந்தூர் வந்து நீங்க இந்த ஆக்ஷன் எடுக்கலன்னா நான் கோட்டையை நோக்கி நடப்பேன் அப்படின்னாரு புதிய கட்சி தலைவர் தாவேகா தலைவர் திரு விஜய். அவர் கோட்டையை நோக்கி நடக்கத்தான் வேணாம், வீட்டை விட்டு வெளில வந்தா கூட போது வரமாட்டேங்கிறாரு. ஆனா அந்த பகுதியில அந்த மக்களோட தொடர்ச்சியா ரூட் லெவல்ல பயணிச்சுட்டு இருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி தான் இருக்கு. இப்ப விசாரிச்சு பாருங்களேன், விசாரிச்சுட்டு வாங்க. அப்போ பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையா இருக்கட்டும், விவசாயிகளை குண்டாஸ்ல அடைச்ச போது குரல் கொடுத்த தன்மையா இருக்கட்டும், செய்யாறு சிப்காட் எதிர்த்து அறிக்கை விட்டு மக்கள்கிட்ட போய் நின்னதா இருக்கட்டும், இப்படி பல விஷயங்களை இவங்க முன்னாடி நிற்கிறதுனால அதிமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையில அந்த போன்ற இடங்கள்ல ஒரு கணிசமான ஒரு போட்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் நிரம்பவே இருக்குது. அது நான் வந்து ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயமா பார்க்கல. ஏன்னா நெல் கொள்முதல் போன்ற விவகாரங்கள்ல அதிமுக வந்து ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பு எடுத்தாங்க. அது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக்கா மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம விவசாயத்தை வேளாண் பணி, விவசாய பணியை அரசு பணியாக நான் மாற்றுவேன்னு சொல்லக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும், இந்த ஆடு மாடு மேய்க்கிறது முட்டாள்தனம், மலை மேல கொண்டு போய் ஏத்துறது முட்டாள்தனம், அப்புறம் கல் மானெல்லாம் பத்தி பேசுறாங்க. ஆனா இவங்கெல்லாம் இப்படி கிரவுண்ட்ல இது ஊடகங்கள்ல உட்காந்துக்கிட்டு குளிரூட்டப்பட்ட அறையில் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. போய் நீங்க கிரவுண்ட்ல போய் இறக்கி பார்த்தீங்கன்னா, எப்பா ஒருத்தர் ஓட்டிட்டு பண்ணாரப்பாங்க, அவருக்கு தான்ப்பா ஓட்டு பண்ணோம். இப்ப எங்களால் ஓட்ட முடியாம இருந்துகிட்டு இருக்கு, அவர் தான்ப்பா அதை உடச்சி ஓட்டு போய் ஓட்டிட்டு போகலாம், உங்களுடைய உரிமையை வாங்கி தரேன்னு சொல்றாருப்பா. அவங்களுக்கு பேர் கூட சில பேர் தெரியாம இருக்கலாம், கட்சி பேர் கூட தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த உணர்வை அவர் டச் பண்ணியிருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஆடு மாடு மாநாடு போட்டால் அது முட்டாள்தனமா பார்க்கக்கூடாது. அது உள்ள இருக்கக்கூடிய தற்சார்பு பொருளாதாரத்தையும் சூழலியல் பொருளாதாரத்தையும் கால்நடை வேளாண்மையும் பத்தின அறிவு சார்ந்து இயங்குறவங்களுக்கு, ஓகேங்களா, பிலாசபிலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சயின்டிபிக் அப்ரோச் இருக்கிறவங்களுக்கு அதுல இருக்கிற நியாயங்கள் தெரியும். ஏங்க, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு ஒரு தொலைநோக்கு சிந்தனை இல்லாமலாங்க வந்து வீட்டுக்கு வீடு ஆடு கொடுத்தாங்க, மாடு கொடுத்தாங்க, கண்ணுக்குட்டி கொடுத்தாங்க. அது தொலைநோக்கு பார்வைங்க. உங்களுக்கு தெரியுமா, கிராமங்கள்ல பல ஊர்கள்ல சிங்கிள் மதர் இருப்பாங்க, ஓகேங்களா, இல்லை ஒரு வயசானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு பேரானோ பேத்தியோ இருப்பாங்க. இந்த கண்ணுக்குட்டியும் ஆட்டுக்குட்டியும் வச்சு வீடு கட்டி கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளைய படிக்க வச்சு கல்யாணம் கட்டி கொடுத்து, அப்புறம் அது புள்ளக்குட்டி இந்த ஆடு மாடும் போட்டு தற்சார்பு வாழ்க்கையும் பார்த்துக்கிட்ட எத்தனை குடும்பங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அவ்வளவு குடும்பங்கள் இருக்கு.
அதை இந்த ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியா பண்ணாம விட்டுட்டாங்க. அவங்க தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. இன்னைக்கு ஒரு பவுன் தங்கம் என்ன விலைப்பா? 1 லட்சத்துக்கு மேல. இவங்க 1000 ரூபாய் மாசம் கொடுத்தாங்கனாலே ஒரு வருஷத்துக்கு என்னப்பா ஆகுது? 12,000 தான். அப்புறம் நீங்க எப்படி 5 வருஷம் சேர்த்தாலே நீங்க 36,000 தான் கொடுக்க முடியும். அதுல ஒரு பவுன் தங்கம் 1 லட்சம் ரூபாய் எனக்கு தாண்டி போயிட்டு இருக்கு. ஒரு குண்டுமணி தங்கத்தை வாங்குறதுக்கான நிலை அப்படிங்கிறது மிக மோசமானதாக மாறிக்கொண்டிருக்கிறது எல்லாருக்குமே என்னுடைய வாழ்க்கையில. அப்ப அது போன்ற திட்டங்களை நீங்க ஸ்டாப் பண்ணி வருமானத்துக்காக சில வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த சரி குறைந்தபட்சம் அந்த காசை போய் வேற இடத்துல செலவு பண்ணிக்கலாம்னு பார்த்தா இல்ல, விளம்பரத்துக்கே செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ விவசாய பெருங்குடி மக்கள் மத்தியில குறிப்பா நீங்க சொல்ற மாதிரியான பகுதிகளில் நாம் தமிழர் கட்சி ஒரு கணிசமான ஒரு வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கான ஒரு எதிர்பார்ப்புங்கிறது கூடி இருக்கிறது. அட் த சேம் டைம் திமுக சொன்ன விஷயங்களை செய்யல, கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல. இப்ப சொல்றார் அன்பில் மகேஷ், கனவை சொல்லுங்கள். ஐயா போன வருஷம் சொன்ன கனவை நிறைவேற்றி கொடுங்க ஐயா, அப்புறமா கனவை சொல்றாங்கிறான் மக்கள். இப்ப என்னது கனவை சொல்லி நான் நிறைவேற்றிக்கிறேன், போன வருஷம் சொன்ன பார்த்தீங்களா நிறைவேற்றுங்க அப்படிங்கிறான். அப்ப இவங்க சொல்றது ஒன்றும் செய்யறது ஒண்ணுமா? இரட்டை நாக்கோட இரட்டை வேடமிட்டு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய ஒரு கட்சியாக திமுக கழகம் மாறிவிட்டதன் காரணமாக அந்த போன்ற இடங்கள்ல எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்குமான ஒரு போட்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. குறிப்பா இப்போ இவ்வளவு நாட்கள் அந்த ஊடக வெளிச்சம்ன்றது வந்து என்டிகே போன்ற கட்சிகள் வந்து தராமையா இருந்தாங்க. குறிப்பா விஜய் அவர்கள் வருகைக்கு பின் விஜய் அவர்கள் கொடுத்த ஃபோக்கஸ் கூட அதற்கு முன் களத்தில் இருந்த என்டிகேக்கு தரல. ஆனா இப்போ ஊடக வெளிச்சம் நிறைய என்டிகேக்கு தரத்தை வந்து பார்க்க முடியும். குறிப்பா முதல் முறையா வந்து ஊடக விவாத நிகழ்ச்சிக்கே நாம் தமிழரோட பேரை வச்சு சறுக்கலா சாதிக்குமா அப்படின்லாம் வைக்கலாம். இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான். ஜனநாயகத்துல வந்து எல்லா கட்சிகளுக்கும் ஒரு வாய்ப்பை வழங்கணும், எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். நம்ம அதுல வந்து அந்த அவங்களுடைய நீங்க ஆக்சுவலி வருத்தப்படக்கூடாது, சந்தோஷப்படணும். தொடர்ச்சியா ஒரு கட்சி தனியே நின்று தனிச்சாவே போட்டியிட்டு இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து போராடி 8% ஓட்டை வாங்கி அடுத்த கட்டமாக ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் பெற்று இன்னொரு ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் அந்தஸ்துக்குன்னு நடிகர் கட்சி ஆரம்பிச்சு வரும்போது கூட நான் தனியாக தான் நிற்பேன். தூக்கத்தில் அவர் சொன்னாருங்க, போகிறேன் தம்பி வருவா அப்படின்னு சொன்னார். அவரோட நிலைப்பாடை தெரிஞ்சுக்கிட்டாரு, நிலைப்பாடை தப்பாக இருக்குன்னு அவர் நம்புறாரு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தம்பிக்கு எனக்கு செட் ஆகுதுன்னு அவர் சொல்றாருன்றது அவருடைய உரிமை, அவருடைய நிலைப்பாடு. அப்போ அந்த ஸ்டாண்ட் ஸ்ட்ராங்கா நிற்கிறாரு பாருங்களா, அது ஒரு பெரிய விஷயம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு உள்ள கட்சிக்கு என்ன நடக்கும்? சாதிக்குமா சறுக்குமான்னு தலைப்புல பேட்டி நடத்துறாங்க, டிஸ்கஷன்ஸ் பண்றாங்கன்னா வரவேற்கணும் தானே நம்ம. ஏன்னா எந்தெந்த கட்சிகளுக்கெல்லாமோ வெளிச்சம் கிடைக்கிற போது இது போன்ற மக்கள் நலன் சார்ந்து பேசக்கூடிய ஐடியாலஜிக்கல் ஒப்பீனியன்ஸை மேக் பண்றது, அதில் நடக்கிற சண்டை, பாரதியார் ஈரோட்டு கடப்பாறை பார்ப்பன கடப்பாரெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைங்க. அவங்க பண்ற அந்த நாம் தமிழர் தம்பிகள் பண்ற அவங்க உள்வாங்கின அரசியல் இருக்குல்ல, அது தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு அரசியல். அது பேரறிஞர் அண்ணா துவங்கின அரசியல் தமிழ் தேசிய அரசியல் தான். அவர் கையெழுத்து தமிழ் தேசிய அரசியல் தான். அவங்க ஸ்டிக்கரோ அல்லது பெயரோ வேணா திராவிடன்னு ஒட்டி வச்சுக்கலாம். மொழிப்போர் என்பதே சார் இன்னைக்கு என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? பராசக்தி படம் மொழிப்போரை பத்தி பேசுறது, ஊ அப்படின்னு பேசுறோம். மொழிப்போருக்கு திமுக என்ன சார் சம்பந்தம்? அண்ணாவே எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை தானே சொன்னார். மொழிப்போர் என்பதே ஒரு தமிழ் தேசிய எழுச்சி சார். அது தொடர் தியாகி எங்க 4th ஸ்ட்ரீட் தமிழ் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, அருமையான பேட்டி, பாருங்க வாய்ப்பு இருந்தா. அரசியல் கட்ட நேர்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன், மொழிப்போர் என்பதே ஒரு தமிழ் தேசிய எழுச்சி சார். அடிப்படையில் எதுக்காக மொழிக்காக போராடுறான்? மொழி உணர்வு இன உணர்வு வரும்போதுதான் அவனுக்கு தன்மான சுயமரியாதை உணர்வு பெருக்கெடுத்து ஆதிக்க உணர்வு எதிர்த்து போராடணுன்ற உணர்வு வருது. அதுதான் சார் தமிழ் தேசிய உணர்வு, அதுதான் இயற்கையான யதார்த்தமான பெயர். நீங்க இட அடையாள மறைப்பு அப்படிங்கிற இடத்துலதான் வந்து திராவிடர் திராவிட நாடுங்கிறதுல பல முன்னத்தியர்கள் வந்து முரண்பட்டு இருக்கிறாங்க. அதனுடைய நீட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அவங்க என்னமோ இன்னைக்கு அவங்க பேசுறது வந்து ஆஹா சீமான் தாங்க புதுசா சொல்லிட்டாருலாம் கிடையாது. சீமானே சொல்ல மாட்டார். அதை ஏங்க நான் சொல்றதுக்கு முன்னாடி எங்க தாத்தா பாவலர் சொல்லிட்டாரு. இவர் பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம தாத்தா அண்ணல் தங்கம் சொல்லிட்டாரு, சீப்பா ஆயத்தனார் சொல்லிட்டாரு. அப்போ
எதுக்காக அதை பேச வரேன் அப்படின்னா, ஐடியாலஜிக்கல் டிஸ்கஷன்ஸை ஒரு பக்கம் சீமான் கிரியேட் பண்ணாலும் அவங்க தம்பிமார்கள் கிரவுண்ட் லெவலில் நிறைய வேலைகள் பார்க்குறாங்க. குறிப்பாக நான் சவுத் சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மணல் கொள்ளை எதிர்த்து, கனிம வள கொள்ளை எதிர்த்து, மலை வளம், நீர் வளம், நிலவளம், காட்டு வளம், மழை வளம், இதெல்லாத்தையும் பற்றி பேசக்கூடிய, சிந்திக்கக்கூடிய, களத்தில் வேலை செய்யக்கூடிய ஆற்றல்களை உருவாக்குகிறார்ல, அதற்காக அந்த வாய்ப்பை கொடுக்கணுங்கிற மகிழ்ச்சி தான், வரவேற்கிறேன். அது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உண்மையில் தேவைகள் இருக்கிறார்களோ அவர்கள் அந்த வாய்ப்பை வழங்குங்க. ஊடக வளர்ச்சி எங்க சார் கிடைக்குது? இந்த மாதிரியான கட்சிகளுக்கு கிடைக்கட்டும், மகிழ்ச்சி தான். குறிப்பாக இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பாமக எங்கே போவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து உலா வந்துட்டு இருந்தது. ஒரு புறம் வந்து தாவேக்கா போவாங்க அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள்லாம் போயிட்டு இருந்த இல்லை, இப்போ ஏடிஎம்கே அலையன்ஸை அன்புமணி பாமக வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து நானும் வந்து பாமக தான் சொல்லிட்டு முன்னிறுத்துறாரு. அவர் இப்போ எங்கே போவார் அப்படின்றது தான் மொத்த ஃபோக்கஸ் அவர் மேலே திரும்பி இருக்கு. ஸோ இப்போ ஆனால் கட்சி முக்கால்வாசி கட்டுப்பாடு வந்து அன்புமணி அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அலையன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? இது நல்ல மூவ் நினைக்கிறீங்க? ஏன்னா என்டிஏலேருந்து வெளியே வந்து ஏடிஎம்கே அலையன்ஸில் ஜாயின் பண்ணியிருக்காருல்ல. அதாவது என்டிஏ அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் யார் தலைமையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு பழனிசாமி தலைமையில் இருக்குது இந்த எலெக்ஷனில். ஆமாம். ஸோ 2024 அன்புமனோட ரியாக்ஷன்ஸ்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் பேசுவோம், மேலே பேசுவோம், டெல்லியில் பேசுவோம் அப்படின்னாரு. இப்போ எங்கே வந்தார்? எங்கே வந்து நின்னாரு? அங்கே தான் நிற்கணும். ஏன்னா அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாதுங்கிறது முன்னாடியே தெரியுங்க. அன்புமணி ராமதாஸ் ஒரு பழந்துன்னு போட்ட அரசியல்வாதி. விஜய் யாரு, விஜய் ஓட்டு என்ன, விஜய் யாருக்காக வேலை பார்க்குறாரு, விஜயோட வேவ்லென்த் என்னன்னு அது தெரியும். ஸோ செட் ஆகாது இயல்பாகவே. டிடி விஜயநகரனுக்கே செட் ஆகாது. இப்போ அன்புமணி செட் ஆயிருமா? வாய்ப்பே கிடையாது. அப்போது இவங்கெல்லாம் இங்கே தான் என்டிஏக்குள்ளே தான், அதிமுக தலைமையிலான என்டிஏக்குள்ளே தான் வருவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அது இப்போ வெளிச்சத்துக்கு வரும்போது ஒரு பெரிய ஒரு ஃப்ளாஷை கொடுக்குது. அது ஏன் இன்னொரு கூடுதல் காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு ஏன் அவ்வளோ பெரிய ஃப்ளாஷ் கிடைக்குதுன்னா, எதிர் முகாமில் ஒரு பிளவை நோக்கி பேசிக்கிட்டே இருக்காங்க திமுக அலையன்ஸுக்குள்ள. ஜனநாயகன் பொங்கல் வைக்க போறாரு நம்ம ஐயா திருச்சி வேலுச்சாமி. அப்ப எதிர் முகாமில் பார்த்தீங்கன்னா அலையன்ஸ்ல பிரச்சனை. அப்ப இந்த அலையன்ஸ் திமுகவும் காங்கிரஸுக்கும் அலையன்ஸ் பிரச்சனை இருக்கிற சமயத்துல இவங்க அலையன்ஸ் சேர்ந்து இருக்கிறதுங்கிறது, அப்போ அதிமுகவும் பாமகவும் சேர்ந்து இருப்பது ஏதோ ஒரு பூஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கும். நீங்க முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, விவசாய பகுதிகளெல்லாம், அது ரொம்ப நல்லா ஜெல்லாகும் உங்களுக்கு. குறிப்பாக வட மாவட்டங்களில் ஜெல்லாகும். திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், இது போன்ற பகுதிகள், தர்மபுரி, சேலம், நாமக்கல், இந்த மாதிரியான கொங்கு பகுதிகளையும் சரி, இந்த விவசாய பெருங்குடிகள் சார்ந்த ஒருங்கிணைப்பு இருக்கிறதன் காரணமாக ஜெல்லாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது திமுக அலையன்ஸுக்கு தெரியும். இப்போ அவங்க தான் நெருக்கடியில் இருக்கிறாங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்து விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. ஜனநாயகன் திரைப்படத்தை பற்றி வாயே திறக்காத போது கூட காங்கிரஸ் அவங்களுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஈவன் தோ தே ஆர் நாட் த, அதாவது திமுக வந்து ஒரு பெரிய காரணத்துக்கு பின்னாடி சுத்தமாகவே கிடையாது. ஆனால் அவங்களாம் திமுக அப்படி கடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க இந்த நேரத்தில் அவங்க கூட நிற்கிறாங்க. ஸோ ரொம்ப வித்தியாசமான ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இப்படியாப்பட்ட ஒரு நேரத்தில் பாமக போய் அங்கே சேர்ந்துருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய நன்மை பயக்கக்கூடிய விஷயம் தான். அந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய ப்ளஸ், ஒரு பூஸ்ட்னு சொல்லுவேன் நான். ஏன்னா இன்னைக்கு தான் அம்மையார் பிரேமலதா வச்சு உட்காந்து ஒரு மாநாடு போடுறாங்க. கட்டாயம் அங்கே தான் வந்து சேர போகிறாங்க. அதில் ஒன்றும் பெரிய மாற்றுக்கிறது இடமே கிடையாது. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ராமதாஸ் ஐயாவுக்கு வருவோம். ராமதாஸ் ஐயாவுக்கு இருக்கக்கூடிய ரெண்டே வாய்ப்பு, இதான் ரெண்டே வாய்ப்பு அவங்கள பொறுத்த வரைக்கும். ஒன்று இதுதான், இன்னொன்று இதுதான் அப்படிங்கிற மாதிரி. அதிமுக அலையன்ஸுக்கு வரணும், எல்லாம் தேர்தலை புறக்கணிக்கணும். இதான் அவர் பண்ணுவார், வேற எதுவும் பண்ண மாட்டார். எப்படிங்க வந்தாருன்னா எப்படிங்கன்னு கேட்டிங்கன்னா, மாமல்ல சின்ன ஒதுக்குவாங்க. தம்பிக்கு நீங்கள் போகாதீங்க, அப்பாவுக்கு நீங்கள் போகாதீங்க, 20 சீட்டு கொடுக்குறோம்ல, அவங்களுக்கு ஒரு 5 சீட்டு கொடுத்துட்டு நீங்கள் ஓரமாக நில்லுங்க அப்படின்றவாங்க. இல்லை அவங்களுக்கு உனக்கு 20, உங்களுக்கு 3 சீட்டு தர வாங்கன்னுவாங்க. ஏன்னா ஆள் வேற இல்லை. கட்சி கட்டமைப்பு நிர்வாக ரீதியாக ஒட்டுமொத்தமாக யாரிடம் வந்திருக்கிறது என்று சொன்னால் அது அன்புமணி ராமதாஸ் வந்துருச்சு. அதை வெளிப்படையாக ஒத்துக்கணும் சார். மூடி மறைச்சு என்ன சார் பண்ண போறீங்க? கட்சி கட்டமைப்பு, பொதுக்குழு, செயற்குழு, நிர்வாகம், எல்லா விதமான விஷயங்களும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ்க்கு எல்லாம் வந்தாச்சு, முடிஞ்சு. அவ்வளவுதான். அவர் முதலே பிளான் பண்ணிட்டார், முடிஞ்சிச்சு. என்னை கேட்டீங்கன்னா அப்பா விட்டு கொடுத்துட்டு கம்முன்னு போயிடணும்.
இவ்வளோ தூரம் இழுத்துட்டு போகிறது வேஸ்ட்டு. ஆனால் சொத்து தகராறுங்கிறாங்க நிறைய பேர். அது என்ன தகராறோ, நாட்டு மக்களுக்கு தேவையில்லாத செய்தி அதெல்லாம். அப்போது அப்படியான ஒரு சூழலில் ஐயா ராமதாஸ் இங்கே தாங்க வருவார். அப்படி இல்லைன்னா தேர்தலை புறக்கணிச்சிருவார். அவர்லாம் விஜய் நிற்க மாட்டார். விஜய்க்கு ராமதாஸ் தேவையும் கிடையாது. அப்புறம் சாதியவாத, அதுக்கப்புறம் மதவாத சக்திகள்கிட்ட இல்லை இருக்க மாட்டேன்னு சொன்ன விஜய் எப்படி இங்கே இவரோட கூட போய் சேருவார். அவரை பொறுத்த வரைக்கும், அவரோட இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் ஐயா ராமதாஸ் ஒரு சாதியவாத சக்தி தானே. அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படி சேர்த்துப்பாரு, சேருவார். இங்கே எத்தனை பேர் இருக்காங்க, என்ன கட்சி கட்டமைப்பு இருக்கு, அதான் அங்கே போய் சேர்த்துட்டாங்களே எல்லாருமே பசங்கள்லாம். அதே டிஃபரன்சஸ் இருக்க போகுது. ஒன்றும் இங்கே தான் திரும்பி போவார், அதிமுக ஓடியே போயிடுவார், இல்லைன்னா தனியாக நிற்பார், இல்லைன்னா போட்டி போடவே மாட்டார். ஒரு செய்தியை வந்து சமீபத்தில் விஜய் அவர்கள் வருகைக்கு பின் வந்து நாம் தமிழர் கட்சி தான் பாதிக்கும் சொல்லி ஒரு நேரத்தை செட் பண்ணிட்டு இருந்தாரு. லோயலா முன்னாள் மாணவர்கள் நடத்திய கருத்து கணிப்பில் ஒரு விஷயம் சொல்லியா, திமுக அதிமுக தான் வந்து மோஸ்ட்லி டேமேஜ் பண்ணுவார் விஜய் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. சீமானுக்கு பெருமளவு பாதிப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தாரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு இந்த கருத்து கணிப்புகள் மீது எனக்கு பெரிதாக நாட்டம் கிடையாது. இவை எல்லாமே விருப்ப திணிப்புகளாகத்தான் நான் வந்து பார்க்குறேன். அதே சமயம் அதை எடுத்த தோழர்கள்லாம் நமக்கு தெரியும், அவங்க யார் எப்படி பண்ணுறாங்கலாம் தெரியும். பொதுவாக அதில் நிறைய முரண்பாடுகளின் மூட்டையாக அந்த கருத்து கணிப்பு இருந்துச்சு. என்ன சொல்கிறாங்க, மாதிரி எல்லாருக்கும் பிடிச்சவங்க விஜய்ன்னு சொல்கிறாங்கனாவும், ஆனால் சிஎம்மாக ஸ்டாலின் வராருன்னாவும் சொல்கிறாங்க. அப்புறம் ஆன்டி இன்கம்ஸ் அதிகமாக இருக்குன்றாங்க, ஆனால் சிஎம் ஸ்டாலின் வருவார்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏழைகளுக்கு பிடிச்சவர் அண்ணாமலைங்கிறாங்க, அப்புறமா விஜய், அப்புறம் சீமான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இது மாதிரி விஜயால் சீமானுக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒருவருக்கு ஒரு ஃபேவர். இப்போ அண்ணாமலை ஐயாவுக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும், என்ன பண்ணலாம், இளைஞர்களுக்கு பிடித்தவர் அண்ணாமலை போடு. திமுகவை திட்டக்கூடாது, அதிமுகவை திட்டணும். அப்போ திமுக திட்டணும்னா முதல்ல ஆன்டி இன்கம்ஸ் கூடி போயிடுச்சு. இது திமுக திட்டியாச்சு, திமுக ஆதரிச்சு அவர் தான் முதலமைச்சர். கருத்து திணிப்புன்னு சொல்லலாமா? விருப்ப திணிப்பு, நல்லா வார்த்தையை பயன்படுத்துங்க. கருத்து என்பது வேறு, விருப்பம் விஷயம். சார், என் மனசுக்குள்ள ஒன்று இருக்குது, அதை நான் மட்டும் திணிக்கிறேன், இதுதான் வச்சுக்க. விருப்ப திணிப்புன்னு நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறேன். விருப்ப திணிப்பாக தான் அந்த கருத்து கணிப்பை நான் பார்க்குறேன். எனக்கு அது மீது உடன்பாடு கிடையாது. நான் அதை வந்து முழுமையாக நான் அதை ஏற்கலைங்க. எனக்கு அதில் வந்து விருப்பமே கிடையாது. ஆனால் பொதுவாக பொது தளத்துக்கே வரலாம். களத்தில் விஜய் அவர்கள் ஏடிஎம்கே திமுகவை வீக்கெண்ட் பண்ணுறாங்க. புரியல. களத்தில் உண்மையாலே திமுக அதிமுக வீக்கெண்ட் பண்ண அவர் எல்லாரையுமே வீக்கெண்ட் பண்ணுவாருன்னு தான் சொல்கிறாங்கங்க. நான் திரும்பியும் சொல்கிறேன், அவர் முதல்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, கரசல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, கட்சி பணிகள் பார்த்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் குற்றச்சாட்டு இருக்குல்ல சார், களப்பணிக்கு தவிர்க்கவும் தயாராகலை. அது உண்மைதாங்க. அதனால தான் சொல்கிறேன், எல்லாரையும் வீக்கெண்ட் பண்ணுவார். ஆனால் அவர் என்ன பண்ண போகிறாங்கிறத பொறுத்து தான். இப்போ அடிக்கடி ரவீந்திர சாமியை சொல்கிறாங்க, எங்க அவர்கிட்ட 100 கேண்டிடேட் கூட இல்லைங்கிறாங்க. கேண்டிடேட்டே இல்லாமல் ஒரு கட்சி அப்படி எல்லாரும் வீக்கெண்ட் பண்ண முடியும்? இப்போ புரியுதா? அப்போ என்ன பண்ண போறான்னு தெரியாத ஒருத்தர் வச்சு இதாகும் பேசுறதே வந்து ரொம்ப ஒரு இம்மெச்சூரா நான் பார்க்குறேன். குறைந்தபட்சம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியுங்க. அதிமுக, பாமக, பாஜக, தேமுதிக இவங்களாம் கூட்டணி இருக்க போறாங்க. இவங்க கூட ஒரு சீட்டு ஒதுக்க போறாங்க. திமுக, காங்கிரஸ், விசிக, மதிமுக, சிபிஎம், சிபிஐ, முஸ்லீம் லீக் கூட்டணியில் இருக்க போறாங்க. நாம் தமிழர் கட்சி 250 தனியாக போட்டி போடுவாங்க. இவங்க இங்கே வேட்பாளர் நிப்பாட்ட போறாங்க. சீமான் இங்கே நிற்க போறாரு, இவ்வளோ செலவு பண்ணுவாங்க, இவங்க எப்படி போட்டி போட போறாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது டேட்டா இருக்குதாங்க? இல்லாத பற்றி எவ்வளோ நேரம் பேசுவீங்க? நம்ம நேரம் தான் வேஸ்ட்டு. இதை தொடர்ந்து இப்போ சமீபத்தில் தமிழ்நாடுன்ற ஸ்டிக்கரை வந்து பேருந்துகளில் ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் வந்து போராட்டம் பண்ணி கைதானதெல்லாம் பார்க்க முடியுது. இப்போ அதை வந்து மதுரை போக்குவரத்து கழகம் திரும்பி தமிழ்நாடுன்ற ஸ்டிக்கரை வந்து ஒட்டியிருக்காங்க. இந்த விஷயத்தில் எப்படி பார்க்குறீங்க? ஏன் மதுரை போக்குவரத்து கழகம் ஒட்டியிருக்காங்களா? மதுரை போக்குவரத்து கழகத்தை தமிழ்நாடு மதுரை போக்குவரத்து கழகம் சொல்லிட்டு யார் அரசாங்கமே ஒட்டியிருக்கு. இது நல்ல விஷயம் தானே. அதை பார்த்தீங்களா, இதுதான் வந்து களத்துக்கு வந்து போராடுறது. இப்போ நிறைய பேர் முட்டா பசங்க மாதிரி, அவர் பாருங்கடா வண்டி ஏற்று சென்ற வாகனத்தின் மீது பிரைவேட் பஸ்ஸை போய் ஒட்டுறாருங்கிறான். அவங்கள தூக்கிட்டு போவோம் அந்த வண்டியை. அவங்க என்னன்னா என்னை தூக்கிட்டு போவான்னு நான் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அவங்க ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. எதுக்காக அதை போராட்டம் பண்ணாங்கன்னு சும்மா கிடையாது. தமிழ்நாடுன்ற பேரை வச்சு அந்த தமிழ்நாடுங்கிற பேரை ஏன்னா நீ பயன்படுத்த மாட்டேங்கிறான்னு கேட்குறாங்கல்ல, அது நியாயமான கேள்வி தானே. அதுதானே கிரவுண்டுக்கு வரணும். அதாங்க மொழி உணர்வு, இன உணர்வு, மான உணர்வு, தமிழ்நாட்டு உணர்வு, தன்னாட்சி உணர்வு, சுயமரியாதை உணர்வு. அந்த உணர்வு இருக்கிறதுனால தான் கட்சி உயிர்ப்போடு இருக்குது, இல்லைன்னா அது இருக்காது. அது உயிர்ப்போடு இருப்பதற்கு ஒரே காரணம் தமிழ் மொழி உணர்வு தான்.
அப்போ அது அவங்க ஒட்டினது, அவங்க பண்ணதெல்லாம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல் செயல்பாடாக நான் பார்க்குறேன். அதன் காரணமாக நடக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை நான் முழு மனசாக வரவேற்கிறேன். சார் பல்லர் கேள்வி தெளிவாக இருந்துச்சு. நேரத்துக்கு நன்றி சரண்.